234 கேண்டிடேட்டும் ஆல்ரெடி போட்டு பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி தொடங்கிவிட்டது. பல இடங்களில் பாட்டம் நடந்துட்டு. அதனால் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கான்னா, மற்றவங்களாம் இன்னும் வேட்பாளர் நேர்காணலே இப்போ 17ஆம் தேதி வச்சுருந்தாங்க. இது திமுக 17ஆம் தேதி தொடங்குது. இப்போ அந்த வகையில் சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது முன்னால். பட் அதே சமயம் அப்போது சீமான் வேட்பாளர்களை முதல்ல அனுப்ப முடியுது. இவங்க மிக்சி, கிரைண்டரு, பணம் இதெல்லாம் அந்தந்த தொகுதியில் அங்கங்கே மாவட்டத்தில் கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க. அதை பணம் விநியோகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆளுங்கட்சின்றதுனால ஒரு கட்டமைப்பு இருக்குது. அரசுடைய அந்த கட்டமைப்பையே அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு இணைத்து செயல்படுவார். இதுக்கு முன்னால் உள்ள அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இது பொதுவாக தமிழ்நாட்டில் யதார்த்தமான அரசியலில் நடந்து கொண்டு வருகிறது. இந்த நடிகரை பார்ப்பதற்கு இந்த தியாகம், ஒரு பொண்ணு உயிர் போனால் பரவாயில்ல. நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச வேற ஒரு நடிகர் இருக்கார், அவரை பார்க்க போகிறதுக்காக அவர் போய் அதெல்லாம் அவர் வீட்டுக்காரர் போகிறாரு. உங்களுக்கு மூணாவது வேற ஒரு நடிகரை பிடிக்கும், அந்த நடிகரை எல்லா நடிகையோ பார்க்குறதுக்காக போகும்போது உங்கள் உயிர் போகும். அப்புறம் உயிருக்கே மதிப்பில்லாமல் போச்சு, நம்ம குடும்பம் வாழ்க்கை இதுக்கெல்லாம் அர்த்தமில்லாமல் போகுது. குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்புடன் எந்த ஆட்சியில் இருக்கும்னு அதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. கருத்தியல் ரீதியாக எந்த கட்சி ஒரு விவரமாக மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்து வாக்களியுங்கள். அந்த ஆடு புலி புல்லுக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் அவர் பாட்டில் எலெக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆல்ரெடி இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர் சீமான் தான். 234 சின்ன தொகுதியிலையும் இவிஎம் மெஷினில் சின்னம் வரக்கூடியது அப்படின்றது நாம் தமிழர். உண்மையை சொல்லப்போனால் 234 தொகுதியிலையும் சீமான் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இதோ சீமானை உயர்த்தி பிடிப்பதற்காக நான் சொல்கிறதா அர்த்தம். யார் அங்கே நின்னாலும் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சாதான் அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. இது நாம் தமிழர் கட்சியுடைய ப்ரொஃபைல். கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் வருது. இதில் நம்ம அதாவது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23 எலெக்ஷன், மே 4 ரிசல்ட்டும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக, அதிமுக, தவேகா இன்னும் வேட்பாளர் அறிமுகத்தையும் பண்ணாமல் இருக்காங்க. தேர்வே பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நாம் தமிழர் முன்கூட்டியே வேட்பாளர் அறிவித்து 234 தொகுதிகளுக்கு வேலையவே தொடங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான பாசிட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகளோட அந்த இன்னும் வேட்பாளர் அறிமுகம் 10 இருக்காங்களே, இது எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தேர்தல் இப்போது நீங்கள் 5 மாநில தேர்தல், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அது யூனியன் டெரிட்டரி, அப்புறம் அஸ்ஸாமு, மேற்கு வங்காளம். இதில் கேரளா, புதுச்சேரி, அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல். ஏப்ரல் 23 தமிழ்நாட்டில் ஒரே நாள் தேர்தல். மேற்கு வங்காளத்தில் 2 கட்ட தேர்தல். 23ஆம் தேதி தமிழ்நாடு நடக்கும்போது முதல் கட்டமும், ஏப்ரல் 29 இரண்டாவது கட்டமும், மே 4ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து, அப்புறம் சில மாநிலங்களில் இடைத்தேர்தலும் நடுவில் நடக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கும் எல்லாம் சேர்த்து மே 4 கவுண்டிங், எண்ணிக்கை, முடிவு. இது எதனாலனா ஏர்லியஸ்ட்டாக தமிழ்நாட்டில் மே 5ஆம் தேதி சட்டமன்றம் முடியுது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் 10ஆம் தேதி முடியுது. இந்த சட்டமன்றம் முடியறதுக்குள்ளே புது சட்டமன்றம் அறிவிச்சாகும். சட்டமன்றம் கூடணும்னு அவசியம் இல்லை. புது சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பது முடிவாயிடணும். இப்போ 4ஆம் தேதி முடிவு அறிவிச்சாச்சுன்னா அன்றைக்கி தெரிஞ்சு போகும். இப்போ 5ஆம் தேதி அன்றைக்கி சட்டசபை நமக்கு காலம் முடியுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா 5ஆம் தேதியோடு அப்போ முதல்வராக இருக்காருன்னா, இப்போவே பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அரசு கட்டடங்கள்லேருந்து முதல்வர் மற்றும் அரசியல்வாதிகளுடைய படங்கள் நீக்கப்பட்டு விட்டன. எல்லா சிலைகளும் மூடப்பட்டு விட்டன. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது எந்த மாநிலத்தில் எங்கே தேர்தல் நடந்தாலும் இதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி அந்த மாயாவதி அவர்கள் அங்கே முதல்வராக இருக்கும் பொழுது அவங்க பாட்டில் தெருவு அவங்க யானை சின்னம்
அந்த யானை சின்னத்தை வந்து தெருவுக்கு 4 தெருவுக்கு ஒரு யானை சிலை வச்சுட்டாங்க. இந்த தேர்தல் போது சின்ன ஒரு சிலையை மூடுதுன்றத விட ஒரு யானை சிலை பெருசாக இருக்கும். அதை மூடுறதுக்கு ஒரு பெரிய, ஏன்னா அதை பார்த்து மக்கள் வந்து இதாகிடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது என்றது ஒரு தேர்தல் ஆணையத்துடைய விதி. அந்த வகையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரமே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய காரில் இருந்த தேசிய கொடி அகற்றிட்டு கட்சி கொடி போட்டாங்க. அரசு அலுவலகங்களில் நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட நேற்றே வந்து முதல்வர் படம், அரசியல்வாதிகள் படம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜனாதிபதி படமோ இல்லை அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு அரசியல்வாதிகள் அப்படின்னா வந்து அந்த படம்லாம் எடுத்துருவாங்க. ஜனாதிபதி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பதவி. அந்த வகையில் வந்து அதை தவிர பாக்கியெல்லாம் எடுத்துருவாங்க. பாக்கி எல்லாரும் ஏதோ ஒரு தேர்தல் அரசியலில் ஈடுபடுறாங்கல்ல. அந்த வகையில் இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படம், ஒரு சில இடங்களில் உதயநிதி அவர்கள் படம் வச்சுருக்கலாம், பல இடங்களில் துணை முதல்வருங்கிற பேரில். கருணாநிதி படம் கூட, கலைஞர் அவருடைய படம் கூட வச்சுருக்கலாம், முன்னாள் முதல்வர்னு. ஆக்சுவலாக முன்னாள் முதல்வர்னு வைக்கக்கூடாது, ஏன்னா அப்படி வச்சா 13 முன்னாள் முதல்வர் இருக்காங்க. ஓகே, சில இடங்களில் வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய விருப்பத்துக்காக, கட்சி அந்த அங்கே உள்ள அந்த அதிகாரிகளுடைய விருப்பத்துக்காக. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கூட மாசு சார் வந்து போயிட்டு, மாசு சார் அவர் மா சுப்பிரமணியம் அவர் போயிட்டு, அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், ஆமாம், அவர் வந்து போயிட்டு எங்கப்பா தலைவர் ஃபோட்டோலாம் இல்லையே, அதை முதல்ல கொண்டு வாங்கன்னாரு. அது எங்கள் சுகாதாரத்தில் அங்கே வந்து மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் விட்டார். இது நடந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால், 1.5 வருஷம் முன்னால். தலைவர் ஃபோட்டோ தான் முக்கியம் ஆஸ்பத்திரியில். இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் புரசவாக்கத்தில் அந்த மகப்பேறு குழந்தைகள் இதில் வந்து இந்த பிறந்த குழந்தை வந்து இந்த இதுன்னு சொல்லுவாங்க, இன்குபேட்டர் சொல்லுவாங்க. இந்த இன்குபேட்டரில் வைக்கும்போது அதில் ஏதோ மின்கசிவு ஏற்பட்டு தீ பிடிச்சி 27% தீக்காயங்களோட பிறந்த குழந்தை வந்து தீக்காயங்களோட அனுமதி. நீ வந்து இது வந்து அமைச்சர் என்ன செய்வார்? அதாவது அந்த சுகாதாரத்துறையில் அங்கே வந்து பிரமாதமாக ஒரு இது வரைக்கும் நடக்காத அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க, சர்ஜரி, அறுவை சிகிச்சை, இது வரைக்கும் நடக்காத ஒரு வித்தியாசமானது. அதை வந்து பெருமைப்படுத்தி போட்டு பெருசாக விளம்பரம் போட்டுக்கிறாங்கல்ல அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், முதல்வர். எங்களுடைய ஆட்சியில் இப்படி ஒரு வித்தியாசமாக வந்து புரட்சிகரமாக ஒரு உலகத்திலேயே அதிசயமாக ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது, பெருமைப்பட்டு. நம்ம ஒன்றும் குறை சொல்ல. அதுக்கு பெருமைப்படும் போது தவறுகள் நடக்கும்போது பொறுப்பை ஏற்றணும். அதானே நியாயம். கிரெடிட் வந்தால் ஏற்றுப்பேன், நாளைக்கு இப்போ அதில் எங்கேயாவது சிக்கல் வந்ததுன்னா அது காரணம் அந்த அதிகாரி தான், அந்த ஊழியர் தான், அது தப்பு இல்லை. அப்படி பார்க்க போனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் அந்த பெருமை யாருக்கு? அந்த டாக்டருக்கு, அந்த ஆஸ்பத்திரிக்கு, அந்த டாக்டர் டீமுக்கு, அங்கே உள்ள செவிலியர்களுக்கு. அப்போ நீங்கள் அந்த பெருமையை ஏற்றுக்கும் போது நியாயமாக இருக்குல்ல. இப்போ எல்லாம் நியாயங்கிறது ஒரு லாஜிக்காக இருக்கணும். அது மாதிரி நேற்று படங்கள்லாம் இது பண்ணிட்டாங்க. சில இடங்களில் வந்து வித்தியாசமாக கூட நடந்திருக்கு. பட்டாசு வெடித்து திமுக ஆட்சி இதோட முடிஞ்சிச்சின்னு சொல்லி தாவேக்கான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கொண்டாடுறதுல வந்து ஒன்றும் அர்த்தம் இல்லை. தேர்தல் தானே அறிவிச்சிருக்காங்க, அறிவித்து தேர்தல் நடக்கணும். கூட்டணிகள் இன்னும் இறுதியாகலை. சில பேர் கூட கேட்குறாங்க, என்ன நேற்று வரைக்கும் இறுதியாகலை, இதுக்கப்புறம் இறுதி பண்ண முடியுமா? ஏன் முடியாது? எல்லாமே சாத்தியம் அரசியலில். இதுக்கப்புறம் விஜய் வந்து தனியாகவும் ஒரு கால் நிற்கலாம், இல்லை அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நாளைக்கு ஏதாவது முடிவாகலாம். இதுதான் நான் ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்லுது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனாவும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சிட்டாங்க அந்த கூட்டணி. ஆனால் கிட்டத்தட்ட வாங்கின சீட்டு வந்து ஒரு ஏறத்தாழ 50-50%, ஏறத்தாழ ஒரு 48-52 அந்த மாதிரி ஒருத்தர். இதில் யார் வந்து முதல்வராக வருது அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை. உத்தவ் தாக்கரே வரணுன்றார், அந்த பக்கம் பிஜேபியிலேருந்து ஃபட்னாவிஸ் வரணுன்றார். இந்த பிரச்சனை அதிகமாகி திடீர்னு ரிசல்ட் வந்த மறுநாள் ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 நாள் டிலே ஆகி உத்தவ் தாக்கரே என்ன பண்ணார்?
காங்கிரஸ் இதே கிட்டத்தட்ட பிஜேபி வாங்கின அந்த அந்த அளவுக்கு சீட்டு ஏதோ வாங்கியிருந்தது. அது காங்கிரஸ் இன்னும் சரத்பவாரோட கட்சி இதெல்லாம் கூட்டணி வச்சா ஆட்சி அமைச்சிட்டார். தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் காங்கிரஸை திட்டிகிட்டு இருந்தார், சரத்பவாரை திட்டிகிட்டு இருந்தார். யார்? உத்தவ் தாக்கரே. தேர்தலுக்கு மறுநாள் அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிட்டார். சரி, ஒரு மாதத்துலாம் இவர் என்ன பண்ணார்? அமித்ஷா பாஜக தலைமை என்ன பண்ணுச்சு? ஏக்நாத் ஷிண்டேவை அங்கேருந்து பிரித்து தனியாக கட்சியை உடச்சி வெளியே கொண்டு வந்து அதுதான் சிவசேனைன்னு கொண்டு வந்து அவர் கூட கூட்டணி வச்சு இவங்க ஆட்சியை மறுபடியும் முடிச்சிட்டாங்க ஒரு மாதம் 2 மாதத்துக்கு. எதுக்காக இது சொல்கிறேன்னா, அரசியலில் எப்படி தேர்தலில் நிற்கும் போது எதிர்கட்சியை திட்டிட்டு, எதிரில் இருக்கிற கட்சியை திட்டிட்டு, தேர்தல் முடிஞ்ச மறுநாள் அவங்களே கூப்பிட்டு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறது நடக்க முடியும் இந்த நாட்டில் சாத்தியம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் அது பாஜகவா, காங்கிரஸா, உத்தவ் தாக்கரேவா, ஏக்நாத் ஷிண்டேவான்னு பார்க்கல. இது அபத்தமான ஒரு அரசியல் இல்லையா? நேற்று வரைக்கும் திட்டிட்டு எலெக்ஷனும் அவங்களோட கூட்டணி வச்சுட்டு ஏதோ ஒரு வாக்கு வாங்கிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் கூட்டணி மாறுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு அதாவது என்ன சொல்கிறது, தார்மீக ரீதியில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உத்தவ் தாக்கரேவாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் பாஜக யாராக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம தேர்தல் அரசியல் சட்ட அமைப்பில் இது சாத்தியம். அந்த வகையில் விஜய் கூட்டணி போகலாம், போகாமல் இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி 234 கேண்டிடேட்டும் ஆல்ரெடி போட்டு பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி தொடங்கி விட்டது. பல இடங்களில் பாட்டை நடந்துட்டு. அதனால் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கான்னா, மற்றவங்களாம் இன்னும் வேட்பாளர் நேர்காணலே இப்போ 17ஆம் தேதி வச்சுருந்தாங்க. இது திமுக 17ஆம் தேதி தொடங்குது. ஸோ இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் வாக்கு இது வேட்புமனு ஃபைல் பண்ணுறதுக்கான தாக்கல் பண்ணுறதுக்கான நாள். அப்புறம் ஏப்ரல் 9 வாபஸ் வாங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ 17லேருந்து அவங்க அந்த 10 நாளுக்குள்ளே முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணியிருப்பாங்க. அது என்ன, அது நேர்காணல்லாம் உங்களுக்கு தெரியும், அது பெரிய கட்சியெல்லாம் அது ஒரு ஃபார்மாலிட்டி தான். அவங்க மனசுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட முடிவு பண்ணியிருப்பாங்க. நேர்காணலும் ஒன்று வச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் முடிவு ஆல்ரெடி ரெடி பண்ண லிஸ்ட்டை அறிவிப்பாங்க. இது பெரிய கட்சிகள்லாம் பொருந்தும் பொதுவாக நம்ம சொல்கிறது. அப்படி இருந்தால் தான் அவங்களால அந்த டைம் லைனில் பண்ண முடியும். நேர்காணலில் ஒவ்வொருத்தையும் கேட்டு அவருக்கு மார்க்கு போட்டு அதுக்கப்புறம் அதை நேர்காணலில் உட்கார்றவங்களாம் செகண்ட் ரவுண்டு, அதாவது 2ஆம் நிலை தலைவர்களாக இருப்பாருங்க, முடிவெடுக்கிற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. யார் கடைசியில் முடிவு எடுக்கணும்? முதல்வர் எடுப்பார், இல்லை துணை முதல்வருமா சேர்ந்து எடுக்கலாம். இயல்பாக உள்ளது திமுக அப்படி தான். அந்த லெவலில் எல்லா 234 தொகுதியிலையும் அவங்க உட்கார்ந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ப்ராக்டிக்கலாக இந்த டைம் லிமிட்டில் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த வகையில் சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது முன்னால். பட் அதே சமயம் அந்த அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு அவர் நம்பர் 1ல் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் இவங்க யாரை லிஸ்ட்டு போட்டாலும் பணம் செலவு பண்ணுவாங்க. சீமான் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை தான் முன்னால் அனுப்பிச்சி விட்டார். யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அப்போ அவருடைய பரப்புரை, அவங்க மேடையில் பேசுகிறது, ஒரு வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்குறது, இதெல்லாம் ஆரம்பித்து விட்டார். திமுக அப்படி இல்லை, வேட்பாளரை கடைசியாக தான் அனுப்பும். திமுக ஃபார்முலா வேறு. மிக்சி, கிரைண்டரு, ஸ்கூட்டி, பரிசுகள், பணப்பட்டுவாடா. இப்போ கூட சமீபத்தில் கூட நான் நிறைய இடத்துல நான் பேசினேன். 3 லேயரில் அரசியல்வாதிகள் ஒரு லெவலில், அதுக்கு அடுத்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். கேஎன்ஆர் கூட பேசியிருக்காரு. நான் பேசினது கேட்டுட்டு பேசினாரா இல்லை அவராக பேசினாரான்னு தெரியல. அதிகாரிகள் எல்லாம் திமுக ஆட்சி திரும்பி வரதுக்கு உதவி செய்யணும். நான் இப்போ தான் ஒரு 2 வேறு நிகழ்வில் பேசினேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு குழு போட்டு இந்த பணம் எதுக்கு சட்டவிரோதமாக பண விநியோகம் செய்வதற்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்துகிறார் திமுக. ஏன் பயன்படுத்துகிறாங்க? வெறும் அரசியல்வாதி, மாவட்ட செயலாளர், நிர்வாகி இவங்ககிட்ட கொடுத்தா அவன் பாட்டில் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பாதிக்கு மேலே செலவு பண்ணாமல் அவன் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொஞ்சோண்டு கொடுத்துட்டேன்னு கணக்கு அமைச்சிரும். அப்போது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகாரிகள்னால் கொஞ்சம் பயப்பட்டோ விசுவாசம், அவங்க அதிகாரிகள் என்ன நினைப்பான்,
மறுபடியும் இந்த ஆட்சி வந்துருச்சுன்னா நமக்கு நல்ல பதவி கொடுப்பாங்க, அப்போ நம்ம வேணால் சம்பாதிச்சுக்கலாம், இல்லை நமக்கு ஒரு நல்ல செல்வாக்கான பதவி கிடைக்கும், பவர் கிடைக்கும். அதிகாரிகளுக்கு வந்து பணமும் சில பேர் வாங்குறவங்க இருக்காங்க. ஊழல் வந்து அதிகாரிகள் லெவல்லையும் இருக்க தானே செய்யுது. அதிகாரிகள் லெவலில் ஊழல் இருக்கிறனால தானே அமைச்சர்களுக்கு போய் சேருது பணம். அமைச்சர்கள் நேரையாக போய் வாங்க போகிறான். நான் சொல்கிறது எந்த ஆட்சியிலையும். அந்த வகையில் ஒரு 3 லேயராக வந்து அப்போது சீமான் வேட்பாளர்களை முதல்ல அனுப்ப முடியுது. இவங்க மிக்சி, கிரைண்டரு, பணம் இதெல்லாம் அந்தந்த தொகுதியில் அங்கங்கே மாவட்டத்தில் கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க. அதை பணம் விநியோகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சின்றதுனால ஒரு கட்டமைப்பு இருக்குது. அரசுடைய அந்த கட்டமைப்பையே அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு இணைத்து செயல்படுவார்கள். இதுக்கு முன்னால் உள்ள அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இது பொதுவாக தமிழ்நாட்டில் யதார்த்தமான அரசியலில் நடந்து கொண்டு வருகிறது. அது திமுக பிரிவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் நடந்துருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னால் போய் நாங்கள் வேட்பாளர்களை வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறதுன்னா, நீங்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க சரி, கடைசி நிமிஷத்தில் முதல் நாள் நைட்டோ அன்றைக்கி காலையிலேயே வந்து கவரில் பணம் போட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுக்குறாங்கன்னா மக்கள் கருத்தியலை நினைவில் கொள்வார்களா, காந்தி தாத்தாவை நினைவில் கொள்வார்களா? காந்தி தாத்தா தான். நான் வந்து பதில் சொல்லலை, அதை மக்கள் தானே முடிவு பண்ணணும். இப்படி வந்து கொண்டு போய் நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த 5 வருட எதிர்காலத்தை வந்து அடகு வைக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து உணர்ந்தால்தான் இந்த இப்போ தமிழ்நாடு இருக்கிற நிலை மாறணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பம். ஏன் விருப்பம்? அராஜகம் அதிகமாக இருக்குது, பாலியல் வன்முறை, சட்ட ஒழுங்கு, போதையினால் வந்து இந்த தலைமுறை மட்டும் இல்லாமல் வரும் தலைமுறைகள், எதிர்கால தலைமுறைகள், இளம் தலைமுறைகள் எல்லாமே கெட்டு போகுது. அதனால் அவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு மூதாட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. கஞ்சா போதையிலையும் இந்த மெட்ஸ் ஹீரோயின்லேயும் இந்த மாதிரி ஆட்சி வரக்கூடாது. ஆட்சியாளர்கள் இப்படி போதைக்கு வந்து, அதாவது மக்கள் அடிமையாகிறது வேற, இந்த போதையினால் வரக்கூடிய லாபங்களுக்கும் வந்து ஆட்சியாளர்கள் அடிமையாவது. அதை அப்படி அடிமையாகிறதுனால தானே இது வருது. போதைப்பொருள் எக்கச்சக்கமாக காசு வருது. நமக்கு வேண்டியவங்களாம், கட்சிக்கு வேண்டியவங்களாம் வந்து போதைப்பொருள் கடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, இல்லை கண்டுக்காமல் விடுது. அப்படி வரும்போது மக்கள் பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ மக்கள் இதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு கொடுக்குற 1000மோ 2000மோ விட நம்ம வீட்டு பொண்ணுடைய ஸ்கூல் படிக்கிற பொண்ணோ, காலேஜ் படிக்கிற பொண்ணோ, இல்லை இப்போ தான் 80 வயசு மூதாட்டியே வந்து பாலியல் வன்முறை செய்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எத்தனை வயசாக இருந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். எங்கேயோ வந்து டீ கடை வாசலில் நின்றுட்டுருக்கான், திடீர்னு ஒரு கும்பலாக வந்து அருவாள் எடுத்து எல்லாத்தையும் வெட்டிட்டு போகிறான். மானாமதுரை, இது நாங்குநேரியில் பல இடங்களில் வீட்டுக்குள்ளே பூந்து வந்து ஒரு காவல்துறை, ராயப்பேட்டையில் காவல்துறை சீருடையில் போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் ஒரு போலீஸ்காரர். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போதை, இன்னொன்று வந்து தவறு செஞ்சால் கூட நம்மளை காப்பாற்றிடுவாங்க, யாரோ பலம் உள்ளவர்கள், அதிகார பலம் உள்ளவர்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள். இது மக்கள் வந்து என்ன சிந்திக்கணும்? என்னுடைய வாழ்க்கையை அடமானம் வச்சு இந்த 1000 2000 வாங்கிட்டு, இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், 1000 2000 கொடுக்குறாங்களா, இவங்க 2000 கொடுக்குறாங்களா வாங்கிக்கிங்க, இவர் 1000 கொடுக்குறாங்களா வாங்கிக்கிங்க, இன்னொருத்தர் 500 கொடுக்குறாங்களா வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் யார் என்று உங்கள் மனசாட்சி சொல்கிறதோ, நான் வந்து யாரையும் சொல்லலை, உங்களுக்கு அந்தந்த தொகுதியில் அந்த ஒரு மனசாட்சி உங்களுக்கு யார் வந்து, எந்த கட்சி இல்லை வேட்பாளர், 2 தானே பார்க்க முடியும், ஒன்று கட்சி இல்லை வேட்பாளர். சில இடங்களில் கட்சிக்காக ஓட்டு போடுவாங்க, சில இடத்துல வேட்பாளருக்காக. உங்கள் மனசாட்சி யாரை வந்து சுட்டி காட்டுகிறதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தெளிவாக போகுது. காசையும் வாங்கிக்கிங்க. ஏன்னா அது காசு யாருது? உங்கள் காசு. மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடித்த காசு தான் இப்போ எங்கேயோ ஒரு வகையில் கொஞ்சம், அதுவும் கொஞ்சோண்டு திரும்பி வருது. இதுதான் வந்து என்னை பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல ஆட்சி, அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஆட்சி வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது இதுதான். யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, வேணான்னு சொல்லாதீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிப்படி யார் வந்து மக்கள் சேவை செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, உண்மையான மக்கள் சேவை, அவர்களுக்கு போடுங்க. நான் இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்க நான் பேசுவேன். இப்படி செய்தால்
இந்த தடவை காசு கொடுக்குறவங்க இந்த கலாச்சாரம் அழியும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு விடும். அடுத்த தேர்தலில் போன தடவை காசு கொடுத்து ஜெயிக்கல, நம்ம இந்த தடவை ஏன் காசு கொடுக்கணும்னு வரும். அப்போ உண்மையில் நம்ம மக்கள் சேவை செய்தால்தான், பணி செய்தால்தான் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியும் என்கிற நிலைக்கு ஆட்சி, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த அரசியல்வாதிகளை கொண்டு வரும் அந்த பிடி யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ மக்களே, நீங்கள் தான் வந்து சிந்திக்கணும். இன்றைக்கி காசை வாங்கிட்டு 5 வருஷத்தை அடகு வைக்க போகிறீங்களா? உங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து பத்திரமா திரும்பி வரணுமா? இல்லை இன்றைக்கி நீங்கள் வாங்கின காசை வச்சுக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு நடிகருக்காக வந்து ஒரு நடிகரை கிட்ட இருந்து பார்க்கணுன்றதுக்காக என் பொண்ணு செத்து போனால் என் பொண்ணு வந்து பெரிய தியாகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை தியாகங்கள் பண்ணுவீர்கள்? அந்த மாதிரி இந்த நடிகரை பார்ப்பதற்கு இந்த தியாகம், ஒரு பொண்ணு உயிர் போனால் பரவாயில்ல. நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச வேற ஒரு நடிகர் இருக்கார், அவரை பார்க்க போகிறதுக்காக அவர் போய் அதெல்லாம் அவர் வீட்டுக்காரர் போகிறாரு. உங்களுக்கு 3வது வேற ஒரு நடிகரை பிடிக்கும், அந்த நடிகரை எல்லா நடிகையோ பார்க்குறதுக்காக போகும்போது உங்கள் உயிர் போகுது. அப்புறம் உயிருக்கே மதிப்பில்லாமல் போச்சு, நம்ம குடும்பம் வாழ்க்கை இதுக்கெல்லாம் அர்த்தமில்லாமல் போகுது. இதுக்காகவா அந்த நடிகர்? நம்ம இப்போ இந்த 41 பேர் கரூரில் இன்றைக்கி செத்து போனாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவர் விஜய் சார் கட்சி நடத்திக்கிட்டு தான் இருக்கார், தேர்தலில் கலந்துக்கிட்டு தான் இருக்கார். தனியாவோ அணியாவோ இருக்க போகிறார். நான் வந்து அவரை கூட சொல்ல. இந்த 41 பேருடைய குடும்பத்தில் அந்த இழப்பு, நீங்கள் 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இல்லை 30 லட்சம் இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் இந்த இழப்பு தானே. அந்த வகையில் மக்கள் தான் சிந்தித்து பணம் கொடுக்குறாங்கன்னா அது பரவாயில்ல, நம்மக்கிட்டேருந்து அடித்த பணம் திருப்பி கொஞ்சமாவது வருதுன்னு வாங்கிக்கிங்க. ஆனால் மனசாட்சிப்படி மக்களுக்கு எந்த ஆட்சி பாதுகாப்பாக இருக்கும், எந்த ஆட்சியில் வந்து மக்களுக்கான பணி ஓரளவுக்காவது 100% இல்லைன்னா கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்புடன் எந்த ஆட்சியில் இருக்கும்னு அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கருத்தியல் ரீதியாக எந்த கட்சி வந்து ஒரு விவரமாக மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்து வாக்களியுங்கள். அப்படி தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக செய்தி வந்து சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியில் பயணித்த காளியம்மாள் அவர்கள் வந்து ஏடிஎம்கே கட்சியில் எடப்பாடி அவர்களின் தலைமையில் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அவங்க ஒரிஜினலாக 2010 வரைக்கும் அதிமுகவில் தான் இருந்தாங்க, மகளிர் அணியில் தான் இருந்தாங்க. அங்கிருந்து தமிழ் தேசியம்னு அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதாக சொல்லி இங்கே வந்தாங்க. என்னை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து, ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியம்னு பேசும்போது, ஏன்னா நான் வந்து பல யூடியூப்பில் போகும்போது அங்கே அவங்கள சந்திச்சிருக்கேன். அதாவது அவங்களோட அப்படி அந்த மாதிரி ஒரு எப்படி அவங்க அரசியல் பயணத்தில் அப்படி நம்ம சம்மந்தப்படலை, இருந்தால் கூட நம்ம போகும்போது அங்கே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் அவங்க பேசுகிறது பார்க்குறோம், இல்லை வந்து நம்ம அந்த கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது விவரம் அறிந்த ஒரு பெண்மணி, அரசியல் அந்த அவங்க இருக்கிற பகுதியில் உள்ள அரசியல் சமூக பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பேச்சு திறமையும் உள்ளவர். அந்த வகையில் அவர் இருந்தார். என்ன காரணத்தினாலன்னு தெரியல, அவங்க நடுவில் நாம் தமிழர்லேருந்து விலகிட்டாங்க, எந்த மனவேற்றுமையினால. ஆனால் இப்போ அந்த தமிழ் தேசியம்ன்றத அந்த வார்த்தையை விட்டுட்டு மறுபடியும் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. சீமான் அவர்களை கேட்கும்போது கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ணியமாகவும் பெருந்தன்மையாகவும், அது தங்கச்சி இங்கேருந்து பயிற்சி பெற்று எல்லாம் நல்லபடியாக பயிற்சி பெற்று அங்கேருந்து போச்சு. அது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஏன்னா அது வந்து நல்லா பேசக்கூடிய, அப்படி அதை பற்றி பாராட்டி அது எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ணனாக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெருந்தன்மையானது. ஏன்னு கேட்டால், பொதுவாக வந்து விட்டுட்டு போனவங்களை பற்றி இல்லை அவர் நொட்டான்னு நொசுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இருக்கும்போதே அப்படி தெரிஞ்சது இப்படி தெரிஞ்சதுன்னு இப்போ புதுசாக சொல்லுவாங்க. அது அப்போவே தெரிஞ்சதா இப்போ தெரிஞ்சதா, இதுக்காக போனாங்கன்றதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு. அப்படி இல்லாமல் வந்து ஒரு பெருந்தன்மையாக கண்ணியமாக ஒரு வாழ்த்தோடு முடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் கூட வந்து இல்லை அவங்க தமிழ் தேசியத்துன்னா பேரில் அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அவங்க ஏன் போனாங்கன்னு அது அவங்ககிட்ட தான் கேட்கணும்னு நியாயம் தானே. எந்த காரணத்துக்காக அவங்க வெளியே போனாங்கன்னு கேட்டால், அவர்கிட்ட கேட்டால் அது அவங்ககிட்ட தானே கேட்க வேண்டிய கேள்வி. 2வது அதிமுகலேருந்து வெளியே வந்தாங்க, கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து அதிமுகவே போகிறாங்க. அதிமுகலேருந்து வெளியே வந்து இங்கே வந்து இருக்கும்போது ரெட்டைகளை வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பேசுகிற வீடியோலாம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க அதையும் காமிச்சு இன்றைக்கி பேசுகிறதையும் அது வழக்கமாக இப்போ தான் வலைதளத்தில் போடுறாங்களா, அந்த மாதிரி 2ஐயும் போடுறாங்க. ஸோ அவங்க எந்த காரணத்துக்காக போனாங்கன்னு தெரியல, ஆனால் அதிமுகவுக்கு போயிட்டாங்க.
ஒரு காலம் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கலாம். மயிலாடுதுறை பகுதியில் எங்கேயோ ஒரு தொகுதியில் அங்கே அதை ஒட்டி உள்ள தொகுதிகளில் கொடுக்கலாம். அவர்கள் வந்து திறமை உள்ளவர்கள். நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம அந்த அவங்க கட்சியிலேருந்து பிரிந்து போன சீமான் அவர்களே பெருந்தன்மையாகவும் கண்ணியமாகவும் வந்து எங்கிருந்தாலும் வாழ்க வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அந்த பெருந்தன்மையோடு அவர் சீமான் சொன்னதை நம்ம வாழ்த்துறோம். ஏன்னா அந்த பெருந்தன்மை வந்து பல அரசியல்வாதிகளுக்கு, இன்றைய அரசியல்வாதிகளுக்கு அது இல்லை. ஏதாவது ஒரு குறைபாடு, அவங்க வந்து அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு ஏதாவது அவங்க பேரில் ஒரு தவறாக சொல்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை விட்டு அதை மாறாக நல்ல இங்கே பயிற்சி பெற்றது, நல்லா பேசக்கூடியவங்க, திறமை உள்ளவங்க, எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒரு கண்ணியமான, அவர் மனசுக்குள்ளே வேறு குறைகள் இருக்கலாம், இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அதை வெளிப்படுத்தி அவரை வந்து ஒரு அவதூறாகவோ குறைத்து பேசவோ பேசாமல், அந்த தங்கச்சி இங்கிருந்து போனவங்க எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர்களும் வந்து திறமையானவர் என்ற முறையில் அவர் அதிமுக அது சேர்ந்தது சரியா இல்லையா என்பதை தாண்டி அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் நினைக்கும் அந்த இலக்கை அவர் அடைய வேண்டும் என்று நம்ம பொதுவான ஒரு ஊடகவியலாளராக நம்ம அதை வாழ்த்தி விட்டுருவோம். சார், பல்லு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.